வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் சரி வக்கரதுண்டான் தன்னோதி புஷய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் குலம் குலம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பெற்ற ராகாவக்கேதாம நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசுவிசியம் மங்கிலிருந்து பஞ்சபோத வசுவிசியம் ஓம் லங்கு வந்து பஞ்சபோத வசுவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றார். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, விருச்சிக லக்னத்திற்கு சூரியன் செவ்வாய் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம ஜெனரலா பார்க்க போறோம். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு வர்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வர்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து லக்னாதிபதியும் அவர் தான், 6 குடையவரும் அவர் தான். இவர் வந்து சகோதரக்காரன், பூமிக்காரன், இரத்த உறவுகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகம், போர்படை தளபதி. இவர் வந்து பார்த்தோம்னா இவருடைய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா வைத்தீஸ்வரன் கோயில். இவரோட ஒளி கதிர்கள் அதிகமாக விழுகிற இடம் வந்து பழனிமலை முருகன் ஸ்தலம். இவர் வந்து பார்த்தோம்னா இவரோட அதிதேவதை முருகன் தான். இவரோட முழுமையான பலன்களை நம்ம பெறணும்னா 6 குடை வீடு முருகனோட தரிசனம் பண்றது, முருகன் தான் அதிதேவதை தரிசனம் பண்றது. நான் சொன்ன அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு 7 விளக்கேற்றி அர்ச்சனை பண்றது, 7 முறை வலம் வர்றது, அந்த குளத்துல குளிச்சுட்டு இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யறது, செவ்வாதோஷங்கள் ஏற்படக்கூடிய அந்த வீரியமெல்லாம் குறைந்து நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா சூரியன் 10 குடையவர், அவர் தகப்பன் காரகன். இவங்க 2 பேரும் பிரதான நண்பர்கள். இவரும் ஒரு வெப்பக்கோள் தான். இவரோட அதிதேவதை ருத்ரன் சிவன். இவர் ஸ்தலம் வந்து பார்த்தோம்னா சூரியநாராயண் கோயில். அங்கே வந்து இவரோட யார் தோஷம் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அந்த ஸ்தலத்துக்கு போனால் அவங்களுடைய வயதுக்கேற்ற விளக்கு ஏற்றுறது. அங்கே வந்து குருவும் சூரியனும் ஒருத்தர் சமசப்தம் நேராக பார்த்துட்டு இருப்பாங்க. குருவுக்கு சூரியனுக்கு அர்ச்சனை பண்றது ஒரு விசேஷமான நற்பலன்களை தரும். சூரியநாராயண் கோயிலில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் போயிட்டு வழிபாடு பூஜைகள் எல்லாம் செய்யறது ஒரு நற்பலன்களை அதிகமாக தரும். செவ்வாதோஷனோட வீரியம் அதிகமாக இருந்தால் இந்த ஸ்தலங்களில் போய் வழிபாடு செய்யறது. மெயினாக பார்த்தோம்னா சூரியன் வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் பரிகாரம் பண்ணணும்னா சூரியநாராயண் கோயில் போயிட்டோம்னா சூரியநாராயண் கோயிலில் 9 கிரகங்களும் சுற்றி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு விளக்கேற்றுறது, உங்களுடைய வயதுக்கேற்ற விளக்கேற்றுறது, இதெல்லாம் ஒரு நற்பலனை மிகுதியாக தரும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். இவங்க 2 பேர் இணைந்து எந்தெந்த ஸ்தானத்தில் அமர்ந்தா என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம ஜெனரலாக பார்க்க போறோம். இது பொதுவானது தான். பொதுவாகவே இந்த 2 கிரகங்களோட சுபத்தன்மை பெற்று சுபகிரகத்தினோட பார்வை பெற்றிருந்தால் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். இவங்களோட பகைகளான சனி, ராகு, கேது சம்பந்தப்பட்டு எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும், யோகா நிலையில் அமர்ந்தாலும் கூட பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமாக ஏற்படும். ராகு கேது சனி சம்பந்தமோ, ராகு கேது சனியோட நட்சத்திரம் ஏறி இருந்து அவங்க கெட்ட ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நான் சொல்ற பலன் ஜென்ரலானது. நீங்க வந்து உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு சுபகிரகத்தினோட பார்வை நல்லா இருக்கா, அவர் ஏறிய நட்சத்திரம் இந்த 2 கிரகங்கள் இந்த நட்சத்திர அதிபதி நல்ல கண்டிஷன்ல இருக்கிறாங்களா, அதான் குரு பார்க்குறாங்களா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். நான் சொல்ற பலன்கள் 50 to 70% உங்களுக்கு வந்து ஓகே ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால வந்து முறையான நான் சொன்ன முருகப்பெருமானோட வழிபாடு, சூரியநாராயண் கோயில் வழிபாடு, சிவன் பாடல் பெற்ற சிவன் ஸ்தலங்கள் வழிபாடு செய்யறது, இன்னும் பார்த்தோம்னா திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதெல்லாம் நற்பலன்களை மிகுதியாக தரும். பார்த்தோம்னா லக்னத்துல இவங்க 2 பேரும் அமையும் போது பார்த்தோம்னா செவ்வாய் வந்து லக்னாதிபதியும் அவர் தான், 6 குடையவர் அவர் தான். 6 குடையவரோட கெடுபலன்களை தர ருணரோண சத்ருஸ்தானம் வீரியம் வந்து இந்த லக்னத்துக்கு ஏற்படாது. அதன் மூலமா இவருக்கு நன்மைகள் தான் ஏற்படும். லக்னத்தில் அமரும் போது எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையை தந்துருவாரு, சத்ரு ஜெயம் தந்துடும். கடன் வாங்கினா கூட அது கடன் வந்து பார்த்தோம்னா லாப கடன்களாக தான் இருக்கும். டிபார்ட்மெண்ட் சார்ந்த துறையில போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி, ஆர்மி, போர்படை ஸ்தலங்கள்ல, டிஃபென்ஸ் சார்ந்த துறை, போர்படை தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடம், இந்த இடங்கள்ல எல்லாம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரகசியமான அதாவது சிபிசிஐடி இந்த துறையில எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். 6 குடையவராக வந்து சத்துருக்களை ஜெயம் பண்ணக்கூடிய அமைப்பு தான். அது கூட சூரியன் 10 குடையவரோட சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால உயர் பதவிகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக லக்னத்துக்கு வந்துடும். நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஆனா இதுவே வந்து சனி ராகு சம்மந்தப்பட்டிருந்தானா பிரச்சனைகள் ஏற்படும், போராட்டங்கள் ஏற்படும், உத்தியோகத்துல எல்லாம் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுரும். அது என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். இந்த குரு பார்த்திருந்தாங்கன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும்.
அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம். இந்த இடத்துல அமரும் போது அவர் 6 குடையராகவே செவ்வாய் வர்றாரு. அப்போ வந்து உத்தியோகம் வந்து பார்த்தோம்னா கடன் பார்க்கும் நிறுவனங்கள்ல, பொதுப்பணித்துறை, ஏதாவது ஒரு கடன், பேங்க், அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறையிலாம், நிதி நிறுவனங்கள்லாம் வேலை வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து அந்த இடத்துல 2ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் சூரியன், உத்தியோகக்காரன் சூரியனும் அமர்ந்திருந்தாங்கன்னா பேங்க், அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது, நிதி சார்ந்த துறை, கடன் வழங்கும் வங்கிகள் மூலமாக, எனக்கு 6 குடையவன் கடன், லக்னாதிபதி 10 குடையவன், இவங்க அமைந்து குரு வந்து பணத்துக்கு அதிபதி. அப்போ தனகாரன் குரு அவரோட வீட்டில் போய் அமரும்போது அது சார்ந்த துறையில உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில பணம் சார்ந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல் உபாதைகள், நோய்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பஸ்தானம்லேயே அது மாதிரி இருக்கும். நன்மை தீமை ரெண்டுமே கலந்து இருக்கு. குரு பார்த்துருந்தாங்க நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தோம்னா 3ஆம் இடம் தைரியம், வீரியம், வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இது சனீஸ்வர பகவான் வீடு. இங்கே செவ்வாய் வந்து உச்சமாகிறாரு. அப்போ பார்த்தோம்னா சனி சம்மந்தப்படாம சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டதோ ஓரளவுக்கு ஆவரேஜான நற்பலன்கள் நடக்கும். 6 குடைய ஒரு மறைவு ஸ்தானாது இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அமரும்போது நன்மைங்கிற நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை குரு பார்த்துருந்தாரு நன்மைகள் அதிகம் நடக்கும். அதுவே சனி, ராகு இதெல்லாம் சம்மந்தப்பட்டு, ராகு பேர் சம்மந்தப்பட்டிருந்தா பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அடுத்தது 4ஆம் இடம் சுகஸ்தானம், உயர் வித்தை ஸ்தானம், தாய் உறவுகளை சொல்ற வண்டி வாகனங்கள் சொல்லக்கூடிய ஒரு இடம் 4ஆம் இடம். இந்த இடத்துல கற்பு ஸ்தானம் வேற. இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருக்கும் போது வண்டி வாகனங்கள் மூலமாக விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படும், கடன் ஏற்படும், உத்தியோகத்தின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல அமரும் போது கொஞ்சம் பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும். சூரிய நாராயண கோயில் வழிபாடு செய்யறது, முருகப்பெருமானோட வழிபாடுகள் செய்யறது, 6 குடை வீடு தரிசனம் பண்றது, திருநள்ளாறு சனீஸ்வர பகவான கோயில் வழிபாடுகள் செய்யறதுலாம் ஒரு நற்பலன்களை மிகுதியாக தரும். அடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வனி ஸ்தானம், உத்தரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அமரும் போது குருவோட வீடு தான். நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. புத்தர்கள் மூலமாக கடன் ஏற்படுறது இதெல்லாம் நன்மையான கடன்களாக தான் இருக்குது. குரு நட்பு வீடு இல்லையா, அதுவெல்லாம் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடன்கள் மூலமாக ஒன்றும் பிரச்சனைகள் வரப்போறது இல்லை. கொஞ்சம் பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நற்பலன்களை மேன்மையாக தரும். குரு பார்த்திருந்தாலும், குரு சேர்க்கை பெற்றிருந்தாலும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் இடம் ருணரோண சத்ருஸ்தானம். இந்த இடத்துல பார்த்தோம்னா செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு, சூரியன் வந்து உச்ச பலம் பெறாரு. நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிதி நிறுவனங்களில் வேலை பார்க்கறது, கடன் வாங்கி ஒரு உத்தியோகம் செஞ்சாலும் கூட அது வந்து நன்மையாக இருக்கும். நன்மையான கடன்களாக தான் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் அதிகமாக வராது. நற்பலன்கள் மிகுதியாக தான் நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்துல விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியாக போய் அமரும்போது கெடுதல்கள் அந்த அளவுக்கு இல்லை. நற்பலன்கள் மிகுதியாக தான் நடக்கும். ஆனால் கடன் அதிகமாக, அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். அது மூலமாக நன்மைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சுக்கிரனோட வீடு ரிஷபம். இந்த இடத்துல அமரும் போது கொஞ்சம் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சூரிய நாராயண கோயில், சுக்கிரன், கஞ்சனூர் இந்த ஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கிறதால ஒரு நற்பலன்கள் தரக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். சத்ருஸ்தானம் இல்லையா, மனைவியே சத்ருவா மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவனும் சத்ருவா மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவியும் வச்சுக்கோங்க, அப்போ பிரச்சனைகள் அங்கே அதிகமாக ஏற்படும். அதனால வழிபாடுகள் வச்சுக்கிறது நற்பலன்கள் தரும். சுக்கிரன் கஞ்சனூர், சூரிய நாராயண கோயில், வைத்தீஸ்வரன் கோயில் இந்த ஸ்தலங்களை போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கிறது நற்பலன்களை மேன்மையாக தரும். அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் இடம் மாங்கி ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் என்ற இடத்துல வந்து பார்த்தோம்னா லக்னாதிபதியும் 6 குடையும் சம்மந்தப்பட்டு 10 குடையும் கர்மஸ்தானாதிபதி அங்கே சம்மந்தப்படும் போது கணவன் மனைவிக்குள்ள விபத்து கண்டங்கள் ஏற்படுறது, பிரச்சனைகள் ஏற்படுறது, இதில் இவருக்கே விபத்து கண்டங்கள் எல்லாம் ஏற்படுற அமைப்புகள் ஏற்பட்டுரும். புதன் திருவெண்காடு ஸ்தல தரிசனம் பண்ணுறது, புதனுக்குண்டான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கிறது, அதை வந்து குரு பார்த்திருந்தாலும் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்குது. இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அது கூட அசுபகிரகங்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் ரொம்ப கடுமையான தோஷத்தை ஏற்படுத்த வல்லதாக இருக்குது. அதனால பரிகார பூஜைகள் செஞ்சுக்கிறது நற்பலன்கள் அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தான் கடகம். இங்கே வந்து செவ்வாய் வந்து நீச்சமாகிறாரு. அவரோட 10 குடைவு சூரியன் சம்மந்தப்படும் போது ஜலராசி அந்த இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாகிறாரு. பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக 9ஆம் இடத்துல இருக்கும்போது தாப்பன் வழியில் பிரச்சனை, சண்டை சச்சரவு, போராட்டங்கள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. 9 தாப்பன் காரகன், அந்த காரகாதிபதி அங்கே போய் அமர்றது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு.
பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும். அங்கே வந்து சந்திரன் வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்றோ அல்லது வந்து குரு பார்வை பெற்றோ அமர்ந்தாலும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அது கூடவே சனி ராகு கேது சம்மந்தப்பட்டதான் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அடுத்து பார்த்தோம்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அங்கே வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறாரு, செவ்வாய் அங்கே வந்து அமரும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். உயர்ந்த பதவியில் வைக்கக்கூடிய அமைப்பு, மிலிட்ரி, ஆர்மி, டிஃபென்ஸ் அந்த துறையில் வேலை பார்க்கறது, போலீஸ் துறையோட உயர் பதவியில் வைக்கக்கூடிய அமைப்பு, நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். நன்மைகள் அதிகமாக வந்து அரசு வழி உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பில் ஏற்படும், நன்மைகள் அதிகமாக ஏற்படும். நிதி நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டும், நன்மைகள் அதிகமாக தான் நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்துல சூரியன் அங்கே ஆட்சி பலம் வரும்போது டாக்டர் வழியில் நன்மைகள், டாக்டர் மூலமாக அனுகூலமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்கள் மூலமாக நற்பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மைங்கிற அமைப்பின்படி புதன் பகை வீடாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து அமரும் போது நற்பலன்கள் மீதியாக தான் நடக்கும். ஒரு ப்ராப்ளம் இல்லை. திருவெண்காடு ஸ்தல தரிசனம் பண்ணுறது, அங்கே பார்த்தோம்னா ஸ்ரீரங்க தரிசனம் பண்ணுறது, குருவாயூரப்பன் தரிசனம் பண்ணுறது. ஏன்னா புதனோட வீடுகள் அமரும் போது புதன் அதிதேவதை மகாவிஷ்ணு, விஷ்ணு ஸ்தலங்களில் போயிட்டு பாடல் பெற்ற பிரபலமான நல்ல ஸ்தலங்களில் போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு நற்பலன்களை மிகுதியாக தரும். அடுத்தது 12ஆம் இடம் விரயஸ்தானம், கட்டில் சுகஸ்தானம், புத்திஸ்தானம்ங்கிற இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் அமரும் போது அது வந்து பகை வீடு, திருமண தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு நாட்கள் கூட ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அவரோட சனி சம்மந்தப்படுறதோ ராகு கேது சம்மந்தப்படுறதோ அந்த அளவுக்கு நற்பலன்களை தராது. கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். தோஷத்தினோட வீரியம் அதிகமாக இருக்கும். திருமணம் காலதாமத திருமணம் தந்துடும். குரு பார்வை பெற்றிருந்தாலும் நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து லக்னம் முதல் 12 ஸ்தானங்களில் சூரியன் செவ்வாய் நின்ற பொதுவான பலாபலன்களை நாம் பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.